அவனோ பள்ளியில் சக மாணவன் பழகுவதில் சுகமானவன். ஏற்காடு மலையில் நான் கண்ட சிகரம், இவரோ அந்த சிகரத்தை ஆளாக்கிய சிங்கம். நடிகர் விக்ரமின் தந்தை குணச்சித்திர நடிகர் திரு வினோத் ராஜ் அவர்களை பேச அழைக்கின்றேன். பெரியோர்களே, ரசிக பெருமக்களே, என் பையன் எனக்கு எப்படியோ அதே போல்தான் இளங்கோ. இரண்டு பேரும் ஒரே பள்ளிக்கூடத்தில் படித்தார்கள், ஒரே கல்லூரியில் படித்தார்கள், நிறைய நண்பர்கள். என் மகனுக்கு இடைவெளி கேட்கும் போதெல்லாம் ஒரு ரிசார்ட்டுக்கு போவது கூட அவருடைய வீட்டுக்கு தான் சென்று வருவாள். அவ்வளவு நெருங்கிய நண்பர்கள். என் மீது மட்டற்ற பாசம் வைத்திருக்கும் இவர் என்னை அழைத்த பொழுது நான் ஏதோ விருந்தாளியாக வருவதாக தான் நினைத்தேன். ஆனால் எனக்கு ஒரு பெரிய உயர்ந்த இடத்தை அழைத்து பேச சொல்லிவிட்டார். இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால், இப்போ பெரியவர்கள்லாம் சொன்னது போல அவர் நாத்திகர் என்றதை சொல்வதை விட பகுத்தறிவாளர் என்று சொல்ல வேண்டும். நானும் பகுத்தறிவாத இயக்கத்தை சேர்ந்தவர், தீவிரமான பகுத்தறிவாளர், சுயமரியாதை என்பவர். அது இந்த ரத்தத்தில் ரொம்ப அதிகமாக ஊறி போய்விட்டது. அதனால் என்னுடைய கல்லூரி காலங்களிலும் சரி, பள்ளி காலங்களிலும் சரி, நான் கொஞ்சம் பாடுவேன். பக்தி பாடல்கள் அல்ல, தத்துவ பாடல்களை பாடுவேன். அப்படி பாடுவதற்கென்றே நான் காத்து கிடந்தேன். ஏனென்றால் என் பள்ளியில் எனக்கு முன்னால் ஒரு பெண் இருந்தாள். அவள் தான் பக்தி பாடல் பாடுவாள். அவள் இதற்கென்றே ஸ்கூலுக்கு வரும் பொழுது சட்டையெல்லாம் போட்டு பூவெல்லாம் வச்சு பட்டு பாவாடை பட்டு சட்டையோட வந்து அடிக்கிற போது பரவாயில்ல இருப்பான் எனக்கு. அப்போ நான் எல்லாரும் ஏன் நம்மளே கூப்பிட மாட்டேன், ஆம்பளை இப்படிலாம் பொம்பளையே பாட வைக்கிறாரு அப்படின்னு நினைச்சாங்க. அப்போ ஒரு நாள் அந்த டீச்சர்கிட்ட போய் சொன்னேன், நீ பாடுவியா அப்படின்னு கேட்டார். நான் பாடுவேன் சார் அப்படின்னு. சரி, நாளைக்கு நீ பாடு அப்படின்னாரு. நான் போய் கேட்டுட்டேன்னு வழி எனக்கு பாட தெரியல, பக்தி பாடல் தெரியாது எனக்கு. பக்தி பாடல் பாடவும் மாட்டேன், அதில் கவனமே இல்லை. பாடக்கூடாது என்பதல்ல, எனக்கு அதில் கவனம் இல்லை. இருந்தாலும் தைரியமா பாடுவேன் என்று சொல்லிட்டு அவர் என்ன என்று கேட்கவில்லை. நான் ஏதோ பாடுவேன், அவள் பாடுவாள், சரஸ்வதியை வைத்து பாடுவாள், சகல கலாவாணி என்று பாடுவாள். எல்லாரும் கைதட்டுவாங்க, ப்ரே பண்ணுவாங்க, எல்லாம். அடுத்த நாள் காலையில் 8:30 மணிக்கு ஸ்கூல். நான் கொஞ்சம் குழம்பி போய் தான் இருந்தேன். வாத்தியார் கூப்பிட்டார், கையை காமிச்சு வர சொன்னார். போய் மைக்கு நாலு பேர் நின்னேன். பயம், ஹெட் மாஸ்டர் இருக்காரு, எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் ஏதாவது தவறு நடந்து விடுமோ என்ற ஒரு பயம். இருந்தாலும் தைரியமா பாடினேன். என்ன பாட்டு பாடினேன்? வள்ளுவன் குரல் வையகம் எல்லாம் வாரி இறையடா தமிழா. அதை தான் நான் பாடினேன். வள்ளுவன்றது எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒருத்தர். குர்ஆன், கீதை, வேத புத்தகம் எல்லாவற்றிலும் இருக்கின்ற கருத்துக்கள் எல்லாமே அதில் இருக்கிறது. எல்லாராலும் ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு உலகம் பூரா பரவி இருக்கு. அதில் எல்லா விதமான விதங்கள் இருக்கு. அதனால அதை நான் பாடியே தீர்த்தேன் இல்லை. அந்த காலத்துக்கு கிட்டப்பா பாவதர் யாரோ ஹை பிச்சில் பாடுவாங்க. வள்ளுவன் குரல் வையகமெல்லாம் வாரி இறையடா தமிழா, நீ வாரி இறையடா தமிழா. ரொம்ப பண்ணாங்க, டயர்ட் ஆயிடுவேன். இந்த இதே ஹை பிச்சில் ஃபுல்லாக நான் பாடுற போது எனக்கு மைக்கே தேவைப்படாது. அவ்வளோ தூரத்துக்கு ஹை பிச்சில் பாடுறேன். அது பழக்கமாக போயிடுச்சு. ஏன்னா அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பாடல் நல்லா சவுண்ட் வரணும்னா கிணத்து தண்ணி இல்லாட்டி ஊரில் போய் நின்றுக்கிட்டு தொண்டையில் பார்த்துக்கிட்டு பாடம் தமிழ் அளவுக்கு வச்சு பாடினா தொண்டை விரியும்லாம் சொல்லுவாங்க. அதனால சினிமா பாட்டு பாடுறதோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு இந்த மாதிரி பாட்டுகள் எல்லாம் பிடிக்கும். கொஞ்சம் நாளாக சில விஷயங்கள் வந்து அப்போ கூட அந்த கான்சன்ட்ரேஷன் எனக்கு வந்து பக்தி பாடலில் போடும். ஃபார் இன்ஸ்டன்ஸ் சிவாலி கோவிந்தராஜன் பாட்டை எடுத்துக்கிட்டீங்கன்னா, சமரசம் உலாவும் இடமே நம் வாழ்வில் காடா, சமரசம் உலாவும் இடமே, ஆண்டி இங்கே அரசனும் இங்கே, ஆண்டி இங்கே அரசனும் இங்கே, அறிஞர் இங்கே அசடனும் இங்கே, ஆவி போன பில் தூங்குவார் இங்கே, ஆகையினால் இது தான் நம் வாழ்வில் காணா சமரசம் உலா. இதே இந்த கொள்கை இதெல்லாம் எனக்கு பொறுப்பு. எனக்கு மனித நேய வேண்டும்.
பெரியவங்களாம் பேசுனாங்க, எல்லா விஷயமும் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் மனித நேயம் இல்லாமல் எந்த ஒரு பக்தியை நினைக்கவே சுயநலத்திற்காகவும் மற்ற ஏதாவது வரோன்ற எண்ணத்தோடு செய்கிறவங்களுக்கு அது ஒத்து வராது. அது நான் குறிப்பிட்ட யாரையும் சொல்ல விரும்பவில்லை. சுயநலத்தில் பொதுநலம் கொஞ்சம் கலந்திருக்க வேண்டும். அது இருந்தால் நாம் எல்லாரும் முன்னுக்கு வந்து விடுவோம். எங்கள் கூடியிருப்பவர்கள் எல்லாருமே தமிழர்களாக தான் நிற்பார்கள் என்று நினைக்கின்றேன். நமக்கு சில ஒற்றுமை இருக்கிறது, இன்னும் இருக்கிறதா, அதை வெளிக்கொணர முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிறோம். இந்த மேடையில் எனக்கு கிடைத்த ஒரு சந்தர்ப்பத்தை நான் சொல்லிவிட வேண்டும் என்பதற்காக எல்லாம் சொல்கிறேன். என்று பேசுகிறேன் ஜாஸ்தி பேசுவேன். நான் ஒரு வாயாடி நீ கொண்டாடி சொல்லுவான், மைக்கு கிடைச்சா போதுமே அப்படின்னு சொல்லுவான். உடனே பையன் விக்ரமுடைய ரசிகர் மன்ற இது அணக்காப்புத்தூர்ல நடந்தது. அப்போ விக்ரம் வந்து அவார்டு வாங்குறதுக்கு சிங்கப்பூர் போயிட்டான். நோட்டீஸ் எல்லாம் ஒட்டி வராருன்னு சொல்லி அங்கே ஸ்வீட்ஸு அதுக்கு இது ஏழைகளுக்கெல்லாம் நோட் புக்கு பென்சில் எல்லாம் கொடுக்குறதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணிட்டாங்க. திடீர்னு அங்கே போயிட்டான் சிங்கப்பூரில் அவார்டு வாங்குறதுக்கு. அப்போ அவங்க ரசிகர் மன்ற தலைவர் வந்து சொன்னார், அப்பா நீங்கள் வந்து கொஞ்சம் மேடையில் பேசணும் அப்படின்னு. நான் முடியாது அப்படின்ட்டு. ஏன்னா அகைன்ஸ்ட் திஸ் ரசிகர் மன்றம். நான் என் பையனுக்கு எதிராக பேசுறேன், யாரும் தவறாக நினச்சிக்கிறேன். ஐ ஆம் அகைன்ஸ்ட் திஸ் ரசிகர் மன்றம். ரசிகர் மன்றங்களை வச்சு வாழ வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது, என் பையனுக்கு நான் சொல்லியிருக்கேன்.